தெரியாமலே ஆண்டவர் தான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லி நடந்து போய் கொண்டிருப்பீங்க. நீங்க ஸ்டெப்ஸ் ஆஃப் விக்டரி, எந்த நிலப்படியில போய் நீங்க வெற்றியை பார்க்கணும், அந்த படி வெகு தூரத்தில் இருக்கு. நீங்க வேற படிகளை ஏறி 7 படியில 700 படியை தாண்டி போயிட்டு இருக்கீங்க, ஆனா வெற்றி கிடையாது. எந்த ஆசீர்வாதமும் இல்லை. They went on the wrong path against the Lord's law. தேவனுடைய சட்ட திட்டத்துக்கு விரோதமாய் நடக்கப்பட்ட இச்சைகளினாலே நடத்தப்பட்டவைகளை போல நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. உனக்கு எதிரா ஒருத்தன் பேசுவாதான், அவன் மாம்சத்துல கத்துற கத்து, நீ மாம்சத்துல கத்துவாயானால் நீ உன் ஆவியில என்ன பண்ணணும்? ஜீவனின் பிரமாணத்தை வச்சுக்கணும். பிசிக்கல் பிரமாணத்துல அவனோட அடுத்த 2 வார்த்தை போடுவேன். அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா போட்டா இன்னும் 4 வார்த்தையை நீ போடுவ. அதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கியா? நீ சொல்லணும், சாந்தமா இருங்க, ஏன் கெட்ட வார்த்தை பேசுறீங்க? தேவன் என்ன உங்களோட பேசி நீங்க இந்த மாதிரி கோபப்படுறீங்கன்னா உங்களை சாந்தப்படுத்துறதுக்கு தான் உங்களை என்கிட்ட இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தையை பேச வச்சு. ரோட்ல ஒருத்தன் பேச சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஆனா அதுக்காக என்ன ஆண்டவர் படிக்கல பிரதர்? காம், கூலாங்க கூலாங்க கூலாங்க. நீ ஆவியின் பிரமாணத்தில் இருந்தா யூ கேன் மேனேஜ் பீப்புள். அது உன் மனைவியா இருக்கலாம், உன் கணவனா இருக்கலாம், உன் நண்பரா இருக்கலாம், உன் ஹையர் அத்தாரிட்டி பர்சனா இருக்கலாம், உனக்கு கீழ் உள்ளவனா இருக்கலாம். ஆனா நீ உன்னை சுத்தி இருக்கிற இடத்துல நீ ஆவிக்குரிய பிரமாணத்தில் இருக்கிறியா? உன் இச்சை என்னவா இருக்கு? அந்த கோபத்துக்கு டபுள் கோபமா இருக்கு உன் இச்சை. உன் வைராக்கியம் என்னவா இருக்கு? அவன் என் அண்ணனோ தம்பியோ, அவன் பேசிட்டான் நான் பார்க்க மாட்டேன். அவன் என் மனைவி தான், நான் பேச மாட்டேன். அவன் என் தம்பி தான், நான் பேச மாட்டேன். அவன் எங்க அத்தா தான், நான் பேச மாட்டேன் அவள்கிட்ட. தேவச்சனமே, உன்னையும் என்னையும் 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை தான் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எந்த அசிங்கமோ, எந்த நாசமோ, எந்த கட்டுகளோ இருந்த அந்த இடத்துல இருந்துதான் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். தேவச்சனமே, அவரை நீ பொய்யராக்கிறாத, அவரை பொய்யராக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருக்காத. இங்க என்ன நம்ம சபையை சொல்ல, ஆண்டவருக்குள்ள சொல்ல. நீ ஆண்டவருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறத சொல்ல. அவர் inner eyes should be open. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் என்ன பூட்டப்பட்டிருக்கு? இச்சைக்குண்டானது திறந்திருக்கு, ஆவிக்குண்டானது மூடப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்படின்னா என்ன? தேவனுக்காக எழுந்துக்கல, அவங்க எழுந்ததெல்லாம் உலகத்துக்காக. நீங்க ஓடுற ஓட்டம் 6 நாள் பிளஸ் ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு மேல நீ ஓடுற ஓட்டம் இருக்குது. ஏதோ காலையில் வீட்டுல இருந்து கிளம்பி சபைக்கு வர நேரத்தை தவிர திங்கட்கிழமை காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேல இருந்து உங்க கணக்கை போட்டு பாருங்க. உங்க ஓட்டங்கள் எதற்காக அதிகமாய் ஓடி இருக்கிறீர்கள்? அதுக்காக நீ பைபிளே படிச்சு வீட்டுல தூங்கிட்டு இருந்தான்னு சொல்ல, வசனத்தை எழுதிக்கிட்டே வேலையை விட்டுருந்தான்னு சொல்ல. தேவனுடைய சாட்சியாய் வேலையில வேலை செய்திருக்கியா? ஏமாத்திருக்கிறியா? தேவனுடைய சாட்சியாய் உன் குடும்பத்தில் இருக்கிறியா? இல்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறியா? இல்ல தேவனுக்கு சாட்சியாய் நீ பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் அது சரியாய் பயன்படுத்தப்பட்டிருக்குதா? நான் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபத்தை நிமித்தமா பெற்றுக்கொண்டேன். எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு எந்த வருமானமும் கிடையாது. ஆனா ஆசீர்வாதமா இருக்கிறேன். எப்படி? அவருக்கு காரியத்தை செய்து எனக்கு கொடுத்த உழைப்பின் பலனை, தாளந்துகளையும், என்னுடைய கிஃப்ட் வரங்களையும், என்னுடைய கனிகளையும் நான் அவருக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். வேலை கொடுத்திருக்கார், வேலை செய்து சம்பாதிச்சு கொண்டாந்து
ஆண்டவருக்காக செய்துட்டு இருக்கிறேன். ஒரு பைபிள் 7 வருஷமா ஜெபிச்சேன், இந்த பைபிள் வாங்கணும். ரொம்ப 2400 ரூபாய் இல்ல, கையில காசு 100 ரூபாய் கொடுத்துட்டோம். சாமி ஒரு 100 ரூபாய் கொடுங்க, அந்த பைபிள் கொஞ்சம் எனக்காக வாங்கி கொடுப்பீங்களா? அந்த 100 ரூபாய்க்கு வழி இல்லை. ஏன்? ஆயிரங்களை பார்க்கிறேன். அந்த ஆயிரங்கள் வேற காரியத்துக்காக, இந்த பைபிள் என் சொந்த காரியத்துக்காக. அதனால 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு போன மாசம் கொடுத்துட்டு வந்த காசு. நான் காசு கேட்ட அந்த பைபிள் எடுக்கூடாதுன்னு அந்த பைபிள் ஓனர் அவர் என்ன பண்றாரு, இவரை கூப்பிட்டு நீங்க போய் பாஸ்டருக்கு கொடுத்துருங்க அந்த பைபிள். பாஸ்டர் பைபிள் காமிங்க தூக்கி அவர்கிட்ட நேற்று போயிருக்காரு, கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. அது பைபிள், இந்த பைபிள்லாம் ஸ்டாக் கிடையாது, 2 பைபிள் தான். அந்த 2ல நீங்க கொண்டு போய் பாஸ்டர் கொடுங்க, இதை கொடுத்துருக்காரு. இதை நான் படிச்சு நான் எங்க பாரி வேலைக்கா போறேன், இல்லை இதை வச்சு காசு சம்பாதிக்க போறேன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனா அதுல உங்க காசை நான் ஏற்கக்கூடாது அப்படின்னா ரொம்ப 100 ரூபாய் தான் கொடுத்துருக்கிறேன். இன்னும் 2300 ரூபாய் கொடுக்கணும். அவர் பாவ புண்ணியம் பார்த்து ஆண்டவர் ஏதோ பேசினாரா என்னன்னு தெரியல, அது போய் கொடுத்துருங்க பாஸ்டர். இதை வந்துச்சு ஐயா மூலியமா அதை வந்து சேர்ந்துச்சு. விஷயங்கள் இருக்கிறது. இப்போ வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுது, என்ன சொல்லுது? ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம எந்த நேரத்தை அவர் கொடுக்கிறோமோ அந்த நேரத்தின்படிதான் நமக்கும் அவர் நடந்து கொடுப்பார். நாங்க நைட் தூங்க 12 ஆகி போச்சு, சொல்ல முடிச்சுட்டு படுக்க. சாமிகிட்ட சொல்ல முடியுமா, சாமி இந்த வேலை அந்த கிளாக்கு சபைக்கு வர்றவங்க எல்லா வீட்லயும் மெதுவா ஓட்டுங்க. அவங்க வீட்டுல பார்க்கும்போது காலையில 5 மணியா தவிர 2 மாதிரி தான் தெரியும். நானும் லேட்டா வரணும், அவங்களும் லேட்டா வரணும், கடிகாரத்தை நிறுத்த நம்மளால அந்த உரிமை இல்லை. அப்போ ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கு? ஜனங்கள் அப்படி என்றால் இந்த தோல்விக்குண்டான ஜனங்கள். இவங்க எப்படி இருந்தாலும் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் சிலர் ஆராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதீர்கள். இப்போ அவங்க எந்த துறையில இச்சித்து போனாங்களோ அதுல செலக்ஷன் பண்ணி அதுல நூதனமா உள்ள போனாங்க. அதான் விக்கிரகாரம். மனசுக்குள் பிரியப்பட்டார்களோ அதுலவே அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சு. அந்த கான்சென்ட்ரேஷன்ல ஆண்டவரை குறித்ததான ஒரு பங்கு கூட அங்க. நீங்க வேலை செய்யுங்க, தேவைதான். பணம் சம்பாதிக்க தேவைதான், பொருள் சம்பாதிக்க தேவைதான். ஆனா ஈக்குவலா ஆண்டவரை சம்பாதிச்சிருக்கிறீங்களா? அந்த வார்த்தையை சம்பாதிச்சிருக்கிறீங்களா? இப்ப எல்லாம் இருக்குது. டாக்டர் சொல்றாரு வென்டிலேட்டர் எடுத்தா காலிங்க ஆளு. அதுக்காக வென்டிலேட்டரோடவே அவர் நடக்க முடியுமா? அது புசு புசுன்னு அடிச்சிட்டு இருக்குது, அவ்வளவுதான். விட்டா அடிக்கிடும் போனா. வென்டிலேட்டருக்கும் ஒரு லெவல் இருக்குது, அதுக்கு மேல அது நானா நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதுக்கு லெவலே இல்லை. நம்ம ஜனங்கள் முன்னோர்கள் நடித்தார்கள், அடுத்த சமுதாயத்தினர் நடிச்சார்கள். எம்ஜிஆர் நடிச்சார், சிவாஜி நடிச்சார், இப்ப நீங்களும் நானும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். எதையோ மிஸ் பண்ணோம், மிஸ் பண்ண வேண்டியதுல ஸ்ட்ராங் ஆயிட்டோம். மிஸ் பண்ணது தேவனை, ஆனா என்ன ஆயிடுச்சு? மிஸ் பண்ண வேண்டியதை அது ஒரு விக்கிரக ஆராதனை ஸ்ட்ராங் பேஸ் அங்க உருவாயிடுச்சு. வாசிக்க கேட்போம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போம். 23,000த்துல விழுந்து போனாலும் நம்ம இருக்க வேண்டாம். டோட்டல் ஒரே கான்செப்ட் பிளந்தது. லைட்டா ஒரு ஓட்டை பூமி இருந்தவங்க பூரா அதுல மொத்தமா கான்ட்ராக்டா காலி. அங்கே வச்சிருந்த பொன் வைரங்கள் வைடூரியங்கள்லாம் வச்சு என்ன பண்ணிட்டான்? ஒரு கண்ணுக்குட்டியை செய்து 2 வைரத்தை தூக்கி கண்ணை வச்சுட்டான். அது பார்த்தா பளிச்சுட்டு இருக்குது கண்ணுக்குட்டி, அழகா. என்ன கண்ணுக்குட்டி? இப்போ தங்கத்தினால் ஆனது. தேவச்சனமே, நம்முடைய எண்ணங்கள் பிரகாசத்தை நோக்குது. பட் ஒரு விக்கிரக பிரகாசத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது.
அந்த விக்கிரக பிரகாசம் என்ன? நம்முடைய ஈகோ, நம்முடைய பிரைட். எனக்கு தெரியாதா? நீ என்ன சொல்றது? நீ சொல்றதையும் ஏத்துக்க மாட்டான், வேதம் சொல்றதையும். அப்போ இவன் யாரு? இவன் ஹெட் ஆஃப் த லூசிபர். இவன் பிசாசினுடைய தலைவனாக இருக்கிறான். இவன் எதையுமே ஏத்துக்க மாட்டான். அதனால அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு பகிரங்கமான விக்கிரக தோற்றம் இவனுக்குள், சரீரத்துக்குள் அங்க டிரான்ஸ்பர்மேஷன் உருவாயிட்டு, நெகட்டிவ் டிரான்ஸ்பர்மேஷன். வேதம் அதைத்தான் நமக்கு இங்க மிக தெளிவாய் நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்தார்கள். அந்த சிலர் எத்தனை பேரு? 23,000. பலர் எத்தனை சைபர் சேர்த்துக்கணும் தெரியாது. அன்னைக்கு இருந்த 6 லட்சத்துக்குள்ளே உள்ளது 23,000. இன்னைக்கு உலகம் முழுவதும் the highest denomination is Christianity. ஆண்டவர் சொல்றார், டினாமினேஷன் இன்னும் பெருசுதான். ஆனா எத்தனை 23,000 கூட்டாளர்கள் இருக்குதோ அதுல நீங்களும் நானும் இடம் பெற்று விடக்கூடாது. தேவச்சனமே, we are called to magnify and glorify the name of the Lord. நாம் அழைக்கப்பட்டது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அதற்காக தான் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். not to perish the name of the Lord. அமிழ்த்தப்படுவதற்காக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பதில்லை, அவரை மகிமைப்படுத்துவதற்காக தான். வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. விதை போட்டு வளர்தான் என்று பார்ப்பதற்கு கிறிஸ்து கிடையாது. The physical realm is different and the spiritual realm is entirely different. Physical தேவன் இறங்குறாரா பாப்போம். இந்த பொண்ணை நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏசாமி கொடுக்கிறாரா பாப்போம். லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணி அவளுக்கே கணவனா இருப்பாயா நீ? வண்டி தடம் போடும். அப்ப ஆவியானவர் ஹெல்ப் பண்ணார் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு. இப்ப 3 வருஷத்துல என்ன ஆகுது மேட்ரு? ஆவியானவர் ஹெல்ப் பண்ணாரு. அவர் யார்? அது ஒரு அசுத்தாவி. உன்னுடைய தோல்விக்கு காரணம் அசுத்தாவியோடு கூட நீ இருந்திருக்கிற. ஆனா நீ நினைச்சுக்கிட்ட கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. உன் வைராக்கியத்துல பிரிஞ்சு வாழ்ற, நீ சொல்ற கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். என் மனைவியை விட்டுட்டு 5 வருஷம் ஆகி எவனாவது நம்மளால இருந்திருப்பானா? எதுக்கு எதை கொண்டா சேர்க்கிறான்? என் மனைவியோட 5 வருஷம் பாத்தீங்களா? வைராக்கியமா இருக்க பேசுறது இல்ல. ஆவியானவர் என்னோட இருக்கிறார். எந்த ஆவியானவரா? அசுத்த ஆவியானவரா? பரிசுத்த ஆவியானவரா? தேவச்சனமே, realize what type of spirit is admired upon you. எது உன் மேல ஆதிக்கம் செலுத்தி இருக்குது? நம் முன்னோர்கள் அந்த மகிமையை இழந்து அநேகர் அந்த வனாந்தரத்தில் மரிக்கப்பட்டார்கள். It was designed by the Lord to have a death over that deserts. அந்த கூட்டமா சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோமா? தெளிவு இல்லாம இருந்தீங்கன்னா தேவச்சனமே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களுடைய இச்சையின்படி பார்க்கிற பொழுது we will be deceived by the evil spirit, by the darkness spirit, by the spirit of distortion, by the spirits of deceivings in many categories. பல காரணங்கள்ல பிணைக்கப்பட்டு நம்முடைய வாழ்வு டிட்டாச்டு வாழ்வா இருக்கும். ஆண்டவருக்குள்ள நமக்கு தெரியாமலே ஆண்டவர் தான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்லி நடந்து போய் கொண்டிருப்பீங்க. நீங்க the steps of victory, எந்த நிலப்படியில போய் நீங்க வெற்றியை பார்க்கணும், அந்த படி வெகு தூரத்தில் இருக்கு. நீங்க வேற படிகளை ஏறி 7 படியில 700 படியை தாண்டி போயிட்டு இருக்கீங்க. ஆனா வெற்றி கிடையாது, எந்த ஆசீர்வாதமும் இல்லை. வாசிக்க கேட்போம்.
அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். தனியா நின்னு பேசாது, தனியா நின்னு வளராது. அதுக்காக ஆண்டவர் ரட்சிப்பு அவர் ரத்தத்தை கொடுக்கல, அதுக்காக வாரடிகள் அவர் பெறல, அதுக்காக சிலுவையில மரணத்தை அவர் ருசி பார்க்கல. வளர்றது பிளாபரிங்க தூக்கி போடு. இட் இஸ் a spirit of evil. நீ வளருவது என்னவென்றால் உனக்குள்ள தனிமையா நீ உளறி கொண்டிருக்கலாம், மனசார உளறி கொண்டிருக்கலாம், நின்னு கை கால ஆக்ஷனை காமிச்சிட்டு உளறி கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்துக்கு அந்த நேரத்தை ட்ரை ஃபார் த லார்ட் ஜீசஸ். அந்த டைம் கர்த்தரோட இருக்கிற ஒரு உணர்வு, எமோஷன், அது தேவனோட உள்ள ஆக்டிவிட்டியா மாறட்டும். உன் உணர்வு தப்பா இருந்தா உன் ஆக்டிவிட்டி கை கால அசைச்சுக்கிட்டு உளறிக்கிட்டு பண்ணி உள்ள கோபம் வேலை செய்துட்டு இருக்கிறோம். அதை நினைச்சாலே முகம் மாறும். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற முறுமுறுத்தி என்னாச்சு, மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நீ நம்புவாயானால் இந்த வார்த்தையை நீ நம்பிதான். ஆசீர்வாத வார்த்தை எனக்கு தான் நீ நம்புவாயானால் இந்த நெகட்டிவ் வார்த்தையும் உனக்கு தான் சொல்லி நீ நம்பினா பிழைச்சிக்க. நான் முறுமுறுக்கல பாஸ்டர், என்கிட்ட ஈகோ இல்ல பாஸ்டர், என்கிட்ட பிரைட் இல்ல பாஸ்டர் என்றால் முதல் சாகரால நீ. 1 யோவான் 1:10 என்ன சொல்லுச்சு? நாம் பாவம் இல்லை என்போமாகில் நாம் தேவனை பொய்யராக நம்ம மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் பொய்யரா? மரிக்கலையா? அடக்கம் பண்ணலையா? அவரை 3ஆம் நாள் போய் பார்த்ததுல அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லலையா? பெண்டிகாஸ்டல் டே வரைக்கும் மக்கள் கூட இருந்து கிரியை செய்தாரே, அது தெரியலையா? தேவச்சனமே, without knowing the philosophy of the Holy Bible, இந்த வேதம் சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை கூட அறியாத ஒரு கிறிஸ்தவனாக நீயும் நானும் வாழ்வோமானால் மடையர்களின் தலைவனாக இருக்கலாம். ஆவியின் பிரமாணத்தில் இருக்க முடியாது, மாம்ச பிரமாணத்தில் இச்சைகளின் காரியங்கள் தான் நம்ம இருக்க முடியாது. We don't spend time to realize that reality. We spend time to the darknesses. அவர்கள் இச்சித்து எழுந்தார்கள், உண்டார்கள், குடித்தார்கள், புசித்தார்கள், வேசித்தன மார்க்கத்தில் இருந்து விக்கிரக ஆராதனைக்காரராக மாறினார்கள், முறுமுறுக்கிறவர்களாய் மாறினார்கள். blabbering persons. We are not called by himself crucifying and giving the power of righteousness unto us. அவர் மரித்து எதை கொடுத்தார் உனக்கு எனக்கும்? நம்ம சாபத்தை பாவத்தை அவர் ரிசீவ் பண்ணிட்டு அவற்றிருந்த நீதிய பகிரங்கமான கிரிமினலாக உனக்கு தாரவாத்து கொடுத்தார். ஆனா அதையும் வாங்கிட்டு நம்ம என்ன பண்றான்? அவரை பொய்யராக்கிக்கிட்டு தேவச்சனமே. ஒரு சட்டத்தின் ரீதியாக, உலக சட்டத்தின் ரீதியாக உன்னை என்ன சொல்லுவாங்க? தேவச்சனமே, நம்மளை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரங்கள். வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அப்படி என்றால் என்னன்னா, எதை விதைச்சானோ அத திருஷ்டாந்தமாக. இப்ப நீ எதை விதைத்துக் கொண்டிருக்கிறாய்? உங்ககிட்ட இருக்கிற தேவன் ஒன்னும் உதவாக்கரையா? ஏன் உன்னால போய் வெற்றி பெற முடியலையா? அவர் உதவாக்கரல்ல, நீ அவரை வச்சு செயல்படாத நீதான் உதவாக்கற. அவர் பொய்யரா? நீதான் பொய்யர். அவர் உனக்கு வெற்றியை கொடுக்கலையா? இல்ல, நீதான் தோல்விக்கு காரணம். அப்போ உன் உழைப்பு என்ன ஆச்சு? உழைப்பு மாய்மாலம். எதை விதைச்ச? மாய்மாலத்தை விதைச்சு நீ எதா இருக்கிற? மாய்மாலத்தை தான் இருப்ப. தேவச்சனமே, இங்கே மிக தெளிவாக சொல்றார், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. திருஷ்டாந்தம் என்றால் what you sow, that only you can reap it. தேவச்சனமே, எங்க நடந்த சம்பவம்? மோசே காலத்து சம்பவம்.
God is speaking with the people who are with the new covenant with the blood of Jesus. நடத்தப்பட்டது கிறிஸ்து அன்னைக்கு பிராக்டிக்கல் பலியாகல. அன்னைக்கு நடந்த சம்பவம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஈவன் ஆஃப்டர் crucifixion people are all hypocrisy. இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? மாய்மாலக்காரர்களாக இருக்கிறார்கள். தேவ ஜனமே, you are not called to malpractice people. நீங்க மாய்மாலத்தின் மனிதர்களாக நீங்கள் அழைக்கப்படவில்லை. யார் அழைக்கப்படவில்லை? To symbolize Jesus, to live and lead a life as a model for Jesus Christ. வாசிக்க கேட்போம். உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்குண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்ப நீங்கள் நான் எந்த காலங்களில் இருக்கிறோம்? காலங்கள் சமீபத்துக் கொண்டு இருக்குது. எனக்கு முடிவு தெரியாது. பட் இந்த ஸ்டேஜில் இருக்கிற நாம என்ன பண்றோம்? கடைசி நேரத்தில் கூட சிறந்த கிறிஸ்தவ நடிகராக வாழ்ந்து அழைப்பு தெரியல, வேதம் தெரியல, திருஷ்டாந்தங்கள் என்ன என்பது நமக்கு தெரியல. அவனவன் தன் சுய இச்சைகளின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையில கட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். ஒருவேளை நீ நினைக்கலாம் I am with Christ. ஒருவேளை இருக்கலாம், உண்மையா பொய்யாவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், தம்பி பொய்யா இருந்தா இந்த காரணம் தோல்வி கொண்டு வந்துடும், உண்மையா இருந்தா இந்த காரணம் உனக்கு. சோ நிக்கிறவன் எப்படி நில்லு? சரியா விழாதபடிக்கு. நான் எதுல நிக்கிறேன்? ஒருவேளை தப்புல நிக்கிறேன்னா மாறி, கரெக்டா இருக்கிறேன்னா தப்பு உன்னை தேடி வரும் கீழே விட வைக்கிறதுக்கு. அப்பவும் ஜாக்கிரதையா விழாதபடிக்கு. கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறியா ஆண்டவரை? இன்னும் பக்காவா புரிஞ்சுக்க பாரு. கொஞ்சம் புரிஞ்சிட்டு ஈகோல போயிடாத. உன்னை அவர் தான் அழைச்சிட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா நீ அவர் கையை விட்டுட்டே போற கும்பல்ல பிசாசு கையை பிடிச்சிருப்ப. இப்ப அது உங்களை கூட்டிட்டு போகுது. ஆனா உன் நட நிக்கல, போயிட்டு தான் இருக்குது. ஆனா கை எங்க இருக்கு? மாறிடுச்சு. நீ சாப்பிடுற எல்லாம் செய்யற, கார் வருது, பங்களா வருது, என் ஆண்டவர் கொடுத்தாருங்கிற பிசாசு கொடுத்துட்டான். உன்னை ஹை லெவலுக்கு கூப்பிட்டு போயிட்டான். இப்ப நீயே சொல்லுவ, சாமி எனக்கு நீங்க எல்லாட்டாலும் பரவாயில்ல, எங்க நான் கையை மிஸ் பண்ணி பிடிச்சது இல்லை, ஆனா இப்ப கார் பங்களாவோட இருக்கிறேன். நீங்க கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கு, நீங்க பொய்யராகவே இருங்க. கொஞ்சம் வயசாகும், நான் லாஸ்டா வரேன், லேட்டா வரேன். இல்ல எல்ஏஎஸ்க்கு பதிலா எல்ஓஎஸ்டா வரானா என்ன? எல்ஏஎஸ்னா கடைசி, எல்ஓஎஸ்னா தொலைஞ்சு போடுவேன். ஆண்டவர் சொல்ற இந்த திருஷ்டாந்தங்கள்லாம் நீ புரிந்து கொண்ட நீ இப்ப விடாதபடிக்கு நீ நிக்க பாக்குற. எச்சரிக்கையா நில்லை. ஒன்னதான் பிசாசு கண்மைப்பான். ஓ, நீங்க ஸ்டெடியா நிக்க பாக்குறீங்களா? உங்களை உழவிப்பது ஏன் வேலை? உங்களை பிரிவினை ஆக்கி உன்னை வைராக்கிய காரணம் நான் மாத்திரப்படுறேன். விழுந்தாலும் மண்ணு ஒட்டல, உங்களை கிரேட் பர்சனா மாத்துறேன். ஆனா இங்க விழாதபடிக்கு எச்சரிக்கையா போட்டு இவன் நினைக்கிறான் விழுந்தா கூட மீசையில மண் ஓட்டலாம் தான் நான் சொல்லுவேன். இவர் சொன்னது வேற, நீ சொல்றது வேற. இவர் விழாதபடிக்கே, ஆனா விழுந்தங்க மண்ணு ஓட்டல, நான் ஜெயிச்சிட்டேன் நீ சொல்றதுக்கு உன்னை அவர் கூப்பிடல. உன்னை எது கூப்பிட்டுருக்காரு? நீ விழவே கூடாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம் கிறிஸ்தவத்துல? விழுந்த பிரதர், அடிபடல, அல்லேலூயா. ஸ்பீடா போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆனா வண்டிக்கு ஏதோ ஆச்சு, எனக்கு ஒண்ணு ஆகல, அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்? ஆக்சிடென்டே ஆகக்கூடாது. அப்பா அல்லேலூயா. பக்கத்துலலாம் ஜுரம் வந்து எனக்கு ஜுரமே வரல பிரதர், அல்லேலூயா. ரைட் சொல்லு. எல்லாருக்கும் ஜுரம் வந்து, எனக்கும் ஜுரம் வந்து. அவங்க 5000 செலவு பண்ணாங்க, நான் 4999 ரூபாய் செலவு பண்ணி நான் பாத்துக்கிறேன், நானும் குணமாயிட்டேன். மிச்சம் முடிச்சேன் பாத்தீங்களா, 1 ரூபாய். எம்ஆர்பியில ஏதோ ஒண்ணு கம்மியா இருக்கு ஒரு மாத்திரை, அதனால 1 ரூபாய் ஒண்ணு கம்மி. தேவ ஜனமே, நிலையான வெற்றி.
the missed opportunity will never turn back again. எதை இழந்தோமோ it will never turn back again. அது வராது, திருப்பி வராது. அந்த ரட்சிப்பின் வல்லமை அன்னைக்கு உனக்குன்னு வச்சிருந்தா நீ மிஸ் பண்ணிட்ட. it will never turn back. இன்னைக்கு வேற. நேத்து தூங்கினதுக்காக இன்னைக்கு தூங்க வேண்டாம் என்பதில்லை, நேத்து சாப்பிட்டேன்றதுக்காக இன்னைக்கு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை என்பது கிடையாது. நேத்து அவர் கிருபை இருந்ததுக்காக நாளைக்கு அவர் கிருபை தேவையில்லை என்று, ஆனா அவர் இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது நமக்கு. But we don't realize it. வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேற சோதனை உங்களுக்கு நேரிடல. நீங்க சொல்றீங்க எனக்கு வந்த சோதனை இன்னொருத்தருக்கு வந்தா அவங்க செத்துப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு அந்த மாதிரி வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காது. நீ என்ன ஒரு பெரிய பந்தா பாத்தியா, நீ என்ன சொல்றப்பா எனக்கு வந்தா மாதிரி கஷ்டம் வேற யாருன்னா வந்தா அவங்க தான் உலகத்துல வாழவே மாட்டாங்க. இவர் நீதிபதி, இது பெரிய நீதிபதி கூடாது. இது சொல்றாரு எனக்கு வந்த கஷ்டம் போலங்க வேற யாருன்னா வந்தா அவங்க எல்லாம் உயிரோடவே எந்திருக்கவே மாட்டாங்க. சொல்றமா சொல்லலையா? கேட்டிருக்குமா கேட்கலையா? நீ சொல்ற காதலியாவது கேட்டிருக்கிறியா? கேட்கலாம் ஒண்ணு நீ செவிடாதான் இருக்கணும். எனக்கு வந்திருக்கிற போராட்டம் போல ஐயோ யாருக்கும் வந்துடக்கூடாதுங்க. ஆமா 100-140 கோடி மக்கள் இந்திய ஜனத்துல இவர் தான் ஸ்பெஷல். 800 கோடி மக்கள்ல இவர் பெரிய ஸ்பெஷல். நம்ம ஊர்ல எப்படி தெரியுங்களா, இந்த ரோஸ் பஸ் வந்துட்டா பொம்பளைங்களுக்கு சந்தோஷம், ஆம்பளை அப்படி இல்லை. ஆனா எது வந்தா என்னங்க டிக்கெட்டு பாருங்க, ஒரு அற்ப சந்தோஷம். எங்களுக்கு கூட டிக்கெட் கொடுக்குறாங்களா 60 வயசு மேற்பட்டவங்களுக்கு 10 டிக்கெட் ஃப்ரீயா இருக்கலாம். ஒரு போட்டோ எடுத்து போய் நானும் வாங்கலாம். ஆதபடிக்கு நீ நிக்கிற அந்த நிற்பாட கவனித்து நிற்கப்பட வேண்டும். வாசிக்க கேட்போம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேவச்சனமே, உன் இச்சைகளின் மூலம் விடாத. உன் தேவைகள் சந்திக்கப்படுகிற தேவன் அவர்தான். ஒருவேளை அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் சோதனை, அந்த பாயிண்ட வச்சுக்கிட்டு நீ தேவன் உண்மையுள்ளவர் இல்லை என்பதை நீ முடிவுக்கு வந்துடாத. எப்படி அந்த முடிவுக்கு நீ வர? ஒரு சோதனையை தாங்காத ஆளா நீ வாழ்வாயானால் நீ தேவனை பொய்யராக்கி, நீ கண்ணீர் விட்டுட்டு அழுதுட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓம் கவலையை நினைச்சுக்கிட்டு இருந்தா உள்ள ஒரு விக்கிரக ஆராதனை புறப்பட்டு உள்ள இன்னொரு விக்கிரகம் ரெடி ஆயிடுச்சு. நீ யாரா இருக்கணும்? அத சோதனை தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அவர் எப்படி அனுமதிச்சிருக்காரு? நான் சரியில்லை, அதனால இப்ப நான் அவரை புரிஞ்சுக்கிறேன். இந்த சோதனையின் மூலமாக நான் இப்ப அவரை புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு காரணம் அவர் இல்ல, நான் தான். என் முன்னோர் ஜனங்கள் தான் காரணங்கள். என் குடும்பத்துல ஒரு போராட்டம் வருதுன்னா அது நான் ஒரு காரணம், என் முன்னோர்களுக்கு காரணம். அந்த சாபம் பாவம் பாரம்பரிய கட்டுகள்லாம் வந்திருக்குது. நான் ஒரு அறியாமையில் இருக்கிறேன். என்ன அறியாம? என் சாபத்தையும் பாவத்தையும் பாரம்பரிய கட்டையும் 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு அதை சிலுவையில ஒப்படைச்சிட்டாரு. அதை திருஷ்டாந்தமாக நான் நினைவுல கொண்டு வரல. அதனாலதான் எனக்கு பிரச்சனை. இந்த சோதனை எதனால? அன்னைக்கு மோசையின் காலங்கள் முதற்கொண்டு திருஷ்டாந்தங்கமாய் நமக்கு அறிவிக்கப்பட்டதை நான் உணரல. நல்லா புரியுதுங்களா? அதனால்தான் தோல்வி. அதை உணர்ந்து அதன்படி நான் நிற்கிற இடத்துல விடாதபடிக்கு சத்தியத்தின்படி நான் நிலை நிற்பேன். ஆனால் அது வைராக்கியத்தினால் அல்ல, பிரைடு ஈகோனால அல்ல, தேவனுடைய சாயலாக நான் விடாதபடிக்கு நிற்பேன். ஆனால் சத்தியம் எனக்குள்ள இருக்கும். அவர் பொய்யர் அல்ல, அவர் உண்மையும் நீதியும் நான் அறிக்கையிடுகிற பாவங்களிலிருந்து என்னை விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார் என்று நீ உணர்ந்து அந்த இடத்துல விடாதபடிக்கு நீ ஸ்டெடியா இருந்தன்னா
கிறிஸ்து உன்னோட இருக்கிறாரு. ஆனா நீ அழுதுகிட்டு புலம்பிக் கொண்டு நீ நிக்கிறனா அவரை பொய்யராக்கிட்டு இருக்க. டெய்லி உன் கஷ்டத்தை சொல்லிக்கொண்டு நீ அவரை பொய்யராக்கிட்டு இருக்கிற. உனக்கு மனிதருக்கு நேரிடுற சோதனையா இல்லாமல் வேற சோதனை இல்ல. அவர் சொல்றாரு, இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற அதையும் உனக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறார். அது தெரியலையா? இத சொல்லி எத்தனை நாள் திருவோடை ஏந்திக்கிட்டு இருப்ப? ஆண்டவருடைய இரக்கத்தை எப்படி கேட்கிற? பிச்சைக்காரன் கேட்கறது போல கேட்டுட்டு இருக்கிற. ஆனால் திருஷ்டாந்தகமாக அவர் அது நமக்கு எப்பவோ கொடுத்துட்டாரு. எப்போ? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. வாசிக்க கேட்போம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, அந்த எந்த விக்கிரகம் பொம்மை செய்யற அந்த விக்கிரகம் இல்ல, உனக்குள்ள ஒண்ணு இருக்குதே நெகட்டிவ் தாட்ஸ், அந்த விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உன்னை அதுல இருந்து வெளியே கொண்டு வா. சோ காட் பொய்யர். இப்போ பொய்யரு நம்பதான் அதுல மாட்டிக்கிட்டு. நம்பதான் அன்னைக்கு மோசே அந்த பிரமாணத்தை வாங்கிக் கொண்டு வருகிற வரைக்கும் நமக்கு பொறுமை இருந்ததா? அவர் வரதுக்குள்ள எல்லாரும் என்ன ஆகி போயிட்டான்? ஆளுங்க எல்லாம் பாதி பேர் நிர்மாண உடைக்கு வந்துட்டான். அவர் மோசே சீனாய் மலை மேல போயிருக்காரு. நான் அந்த அடிவாரத்துல நிக்கிறேன். இப்படிதான் போனார் சீனாய் மலை. அந்த மலையை பாக்குறேன் நான். ஏறி இறங்கி வர்றதுக்காக இந்த 6 லட்சம் பேருக்கு பொறுமை இல்லை. எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டான்ஸ்? ஒரு கண்ணுக்குட்டியை செய்து அது பேச தெரியுமா? அது கண்ணு இருந்து அதுக்கு என்னதான் வைர கண்ணை வச்சா கூட அது கண்ணு இருந்து காது இருந்தும் அதுக்கு டான்ஸ் ஆடிக்கிறானுங்க எல்லாம். தேவச்சனமே, உனக்குள் ஒரு விக்கிரகம் இருக்கு, ஒரு வைராக்கிய விக்கிரகம் இருக்கு, ஒரு பிரைடு விக்கிரகம் உள்ள ஒண்ணு இருக்குது. அது தேவனை பொய்யாக்கிக்கிட்டு உன்னை மாம்ச பிரமாணத்துல வழி நடத்தி கொண்டிருக்குது. மாம்சத்தின்படி பிழைத்தார் நீங்கள், வேதனை சொல்றது ஆக்கின தீர்ப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்க ஆவியின் பிரமாணத்துக்கு உங்களை ஷிஃப்ட் பண்ண பாருங்க. அந்த ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நான் வர முடியல அப்படின்னா some mistake is with you. தேவன் பொய்யரா இல்ல. உன்னை சுத்தி இருக்கிறவன் 1000 பேர் பொய்யரா இருக்கட்டும், ஆனா நீ பொய்யரா இருக்க கூடாது. நீ வெளிச்சம் இருந்தா அந்த 1000 பேருக்கு நீ யாரா இருப்ப? வெளிச்சம் காமிக்கிற வழிகாட்டியாய் நீ இருப்ப. இங்கே அதனால்தான் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறத மறுபடியும். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஆகையால் எனக்கு பிரியமானவர்கள். அவர் சொல்றாரு, நீங்க அவர் மேல பிரியமா இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. அவர் he is proclaiming, அவர் பிரகடனப்படுத்துறார். நம்ம முட்டாளா இருக்கலாம், வேசித்தனக்காரனா இருக்கலாம், விபச்சாரக்காரனா இருக்கலாம், பொய்யனா இருக்கலாம், தேவனுக்கு விரோதியா இருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, நீங்க திருந்திடுவீங்க, நீங்க காட்ஸ் பிரசன்ஸ் குள்ள வந்துருவீங்க என்று சொல்லி, எனக்கு பிரியமானவர்களே ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அப்ப நீ எங்க நிக்கிற? விக்கிரக ஆராதனை இருக்கிற ஒன்ன பார்த்து தான் சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்காரர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்க விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அப்ப நம்ம எங்க இருக்கிற? நம்மளோட பேசுறாரு. தேவனுக்கு விரோதமாய் பணி செய்கிற இந்த ஸ்தானத்துல தான் உன்னை பார்த்து பிரியமானவர்களேன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? உன் மனைவி உன்னை திட்டினா கவலைப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமான தாசனே. புருஷன் கூட சண்டை போட்டான்னா உன்னை பார்த்தான் சொல்றாரு, எனக்கு பிரியமான தாசனே. 2 நிலையிலையும் உன்னை பார்த்து சொல்றாரு. என்னவா சொல்றாரு? உன்னை எனக்கு பிரியமானவர்களே. நீங்க உங்கள்ட்ட ஒரு குறை உண்டு, அந்த குறைக்கு நீங்க விலகி சமாதானத்தை பார்ப்பீங்க, வெற்றியை பார்ப்பீங்க, நன்மையை பார்ப்பீங்க, கிருபையை பார்ப்பீங்க. God's grace, more grace, you will receive more favor. உன்னை பார்த்து அவர் எனக்கு பிரியமானவர்களே சொல்றாருன்னா, the God's grace is above everything. எல்லாத்தையும் தாண்டி அது மகத்துவமாக அது நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, நீ அதை ரியலைஸ் பண்ணிட்டனா God's victory பாப்ப. ரியலைஸ் பண்ணனா நிக்கிற இடத்துல வந்து விழுந்திருப்ப, ஆனா விழுந்தது உனக்கு தெரியாது. கர்த்தருடைய கையை தான் பிடிச்சிட்டு போயிருப்ப, கை மாறிச்சு ஒரு இடத்துல, ஆனா அதே ஸ்பீட்ல தான் போறாரு, அதே ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெறுகிறடி. ஆனா அது காட்ஸ் ஆசீர்வாதம் இல்லை, அது நெகட்டிவ் ஆசீர்வாதங்கள்.
வாசிக்க கேட்போம். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். இப்படி புத்தி இல்லதான், ஆனா உங்களை தப்பா சொல்லல. நீங்க நான் பேசுறத நிதானித்து கேட்டீங்கன்னா நான் எதிர்பார்க்கிற ஒரு நீதியாய் நீங்க மாற முடியும். தேவச்சனமே, உங்க சொந்த கண்களால் நீங்க பார்க்கிற பார்வையல்ல, by my view, என்னுடைய பார்வையில நீங்க பாருங்க. நான் நிறைய இடங்கள்ல சொல்லுவேன், அதான் நீங்க எடுக்கிற முடிவு ஒண்ணு ரைட் தான், பட் if Jesus is here, அவர் எந்த முடிவுக்கு வருவார்? விபச்சார ஸ்திரியை கல்லெறிஞ்சு கொள்வதற்காக அழைத்து கொண்டு வராங்க. கையும் களவுமா அவளை முடிச்சாச்சு. இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி ஜீசஸ் செய்யறாரா அல்லது ஜீவனின் பிரமாணத்தின்படி செய்யறாரா? ஆவிக்குரிய ஜீவனின் பிரமாணம். இப்போ ஜீசஸ் பார்க்கிறாரு, தம்பி நியாயப்பிரமாணத்துல எழுதியிருப்பது கரெக்ட் தான். விபச்சாரம் பண்ணாங்கன்னா அவங்கள கல்லெறிஞ்சு, நியாயப்பிரமாணம் இஸ் பெர்ஃபெக்ட். பட் கல் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே நீங்க எல்லாம், நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி குற்றவாளியா இல்லைன்னா எல்லாரும் கல்லடிங்க. யோசனை பண்றாங்க, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கல்ல கீழே போட்டுட்டு, இப்போ நியாயப்பிரமாணிகள் சதுசேயர் பரிசேயர் பார்க்கறாங்க, யாருப்பா இவர், எவ்வளவு பெர்ஃபெக்ட் ஆன்சர். நியாயப்பிரமாணத்தின்படி கல்ல எரிஞ்சிருக்கணும் தான். ஒருவேளை எரிங்கன்னு சொன்னா தப்பு செய்தவன் ஒரு தப்பு செய்தவன் அடிக்கிறான். ஆனா தப்பு செய்தவனை யார் அடிக்கணும்? தப்பே செய்யாதவன் தான் அடிக்கணும். இங்க ரெண்டு உணர்வை கொடுத்தாரு. ஆமாம்பா, தப்பு செய்தவன். நீங்க கல்லெறிவதற்கு நீங்க தகுதி உள்ளவர்களால் சிந்திக்க செய்தாரு. அத்தனை பேரும் மனமாற்றத்தோட போனாங்க. இந்த நியாயத்தை நியாய பிரமாணமாக எனக்கு கற்றுக் கொடுக்க ஒரு மனிதன் இல்லையே. ஆனா இவர் சொல்லி இருக்கிறாரு, he is a godly person, he is a divine person. உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது. விபச்சாரிய சொன்னாரு, இனி நீ பாவம் செய்யாத, இதுவரைக்கும் நீ செய்தது உண்மைதான், right from this fraction of second நீ செய்யாத போனாரு. அவனையும் பார்க்கல, இவளையும் பார்க்கல, இவர் பார்த்ததெல்லாம் எழுதி கொண்டே இருந்தார். இந்த பிராக்டிக்கல் பிசிக்கல் ரெலம்ல யாரையும் பார்க்கல, பட் ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல எல்லாரையும் பார்த்தாரு, எழுதி கொண்டே இருந்தாரு. ஏன் எழுத்து தெரியுமா? யூத சாம்ராஜ்ய சட்ட திட்டத்தின்படி தீர்ப்பு சொல்லுவதற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கப்பட வேண்டும். அந்த எழுத்தை தான் சொன்னாரு, நீ குற்றம் சொல்லேன்னா இவளை கல்லால அடி. தேவச்சனமே, நீ யாரை குற்றவாளியாக தீர்க்கிறாயோ, அதாவது மோசமானவர் என்ன இந்த மாதிரி திட்டா நீ சொல்றியா? நீ திட்டாதவளாய் வாழ்ந்திருக்கிறியா? நீ டிஸ்கிரிமினேஷன் பிரித்தாடுகிற தன்மையில நீ வாழலனா, இப்ப நீ அவளை சொன்னா உனக்கு விடுதலை உண்டு. ஆனா நீ குற்றம் உள்ளவனாக இருந்து கொண்டு ஒருத்தரை பார்த்து பிரைடு நீ சொல்லுவாயானால் நீ தேவனை பொய்யன் என்று நீ உரைத்துக் கொண்டிருக்கிறார் ஓம் உள்ளத்துக்குள்ள. Be careful, you will not receive the real blessings of the holy heaven. நீங்க தேவனுடைய அந்த பரிபூர்ணமான மகிமையின் blessing நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. சட்டம் திருஷ்டாந்தமாக இவைகள் விளக்கத்தோடு கூட பழைய ஏற்பாட்டின் மோசேயின் பிரமாணத்திலிருந்து இன்று வரை நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. It is the hereditary of the God's plan right from the origin till today. இன்றைய வரைக்கும் அந்த சட்டம் மாறல. ஒன்னே ஒன்று எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய mercy, the loving kindness, the long sufferings, நீடிய பொறுமை உள்ளவராக கிறிஸ்து உனக்கும் எனக்கும், எனக்கு பிரியமானவனே யாரு? நீ வேசித்தன விபச்சாரத்தில் இருக்கிற போது சொல்றார், அவருக்கு நம்பிக்கை மாறப்படுவேன். வெற்றிக்குரிய வாழ்க்கையை உன்னால வாழ முடியும் என்கிற நம்பிக்கையில அவர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவச்சனமே, அவர் ஓ மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, விழுந்து போனவன், திருட, பாவத்தில் இருக்கிறவ மேல ஏன் உனக்கு வைக்க முடியல? அதுதான் திருஷ்டாந்தம். இன்னைக்கு அததான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது. ஏன் இன்னும் அது மாறல? Even I saw the maximum mercy upon you. நான் கிளைமேக்ஸுக்கு வந்துட்டு இருக்கிறேன்.
ஏன்னா நம்ம பழக்கம் என்னன்னா இந்த குடுகுடுப்பு அடிச்சே பழகிடும், வார்த்தையை கேட்டல. நம்மள பிசாசு அவ்வளவு மடையனா ஆக்கி வச்சுட்டாங்க நம்மள. இப்போ ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு பேசுறாரு? He understood what the law of God is. தேவனுடைய சட்ட திட்டம் என்ன என்பதை அறிந்ததுனால கொரிந்தி மக்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற சம்பாஷணை தான் நாம் இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். But this was happened in the Old Testament age. About more than 5,000 years ago நடந்த திஷ்டாந்தங்கள் till it is being revealed to his people. தேவனுடைய ஜனத்துக்கு இவைகள் திஷ்டாந்தங்களாக வெளிப்பாடாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நிலையில யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி பாஸ்டர் நான் அது மாதிரி இல்லைன்னு சொல்ல யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா? ஒரு ஆள் கிடையாது. தேவ ஜனமே, இன்னும் ஒரு ஸ்பெஷலா சொல்லி கொடுக்குறாரு. அதோட இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் வரைக்கும் எப்படியா பார்த்துருக்கலாம். இந்த 7 ஸ்டெப்ஸ் 2 மாசம் ஆகுது 3 மாசம் ஆகுது எனக்கு தெரியாது. நான் கற்றுக் கொடுத்துறேன். நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நான் கற்றுக் கொடுத்தது வெரி ஹை லெவல். உங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்க புரிந்துக்கிட்டீங்கன்னா என்னை விட ஹையர் லெவல்ல நீங்க போகலாம். என்னை விட அதிகம் பேரை நீங்க சந்திக்கலாம். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய புரட்சிகள் ரெவல்யூஷனை கொண்டு வரலாம். ஏனென்றால் கடைசி காலமாக இருக்கிறபடினால். வாசிக்க கேட்போம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தம், கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இப்ப நாம யாராக சொல்றாரு? நம்மள கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். நாம இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? வாசிப்போம். நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவினுடைய ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். இப்ப நல்லா இதுல ஒரு டிஸ்கிரிமினேஷனை பத்தி பேசுறார் ஆண்டவர். பிரித்து ஆளுகிற தன்மையை பத்தி பேசுறார். இன்னைக்கு மனுஷனுக்கு மனுஷன் நிறைய ஒளிச்சு வச்சுக்கிறோம். வீட்டுக்குள்ள ரொம்ப ஒரு வெளிப்படையா இல்ல, ஆனா ஒளிப்படையா. எதை வெளியே சொல்லி நம்ம வாழணுமோ அதை காமிக்கிறது இல்ல. பலருடைய சம்பளம் பல வீடுகளுக்கு தெரியாது. பலர் செலவு பண்ற செலவு வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதிலே நம்ம பொய் தான். ஆனா தேவன் எதை நமக்கு செய்திருக்கிறாரோ அதை யார்கிட்ட மறைக்கணுமோ அவர் உண்மையை அறிந்து கொண்டா நமக்குள்ள என்ன இருக்கும்? மறைக்கப்பட வேண்டியது இல்ல. நீ டோட்டலா அப்படிதான் இருக்கு. ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறோம், பக்கத்துல இன்னொருத்தர் வாங்குறாரு, நம்ம கம்மியா கொடுக்குறாரு. முதல்ல சொல்றாரு, இதை அவங்கள்ட்ட சொல்லிட்டு போவாதீங்க, அவங்களும் இதே மாதிரி கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா சில காரியங்கள்லாம்? உங்களுக்கு சீப்பா கொடுத்துருங்க, இந்த ரேட்டு நீங்க பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட தெரியுது, இந்த ரேட்டுக்கு வாங்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு இந்த ரேட்டு கொடுக்க வேண்டியிருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க? அவங்கள்ட்ட போயிட்டு, சிஸ்டர் நல்லா இருக்க, அவரு கடைக்காரர் நல்லா கொடுத்தாரு, நான் நல்ல பொருள் கொடுத்துருக்கேன், நீங்களும் இங்கேயே வாங்கிக்கங்க. ஆனா எதை மறைச்சிட்டீங்க? உங்களுக்கு கம்மியா கொடுத்தத ஏன் அவர் உங்களை அப்படி சொல்லிட்டாரு. நம்ம இச்சை என்ன ஆகி போச்சு? கடைக்காரங்க போயிடுச்சு. இப்போ கடவுளை நம்ம புயலாக்கிட்டோம், கடைக்காரன நெல்லவன் ஆக்கிட்டோம். நம்ம மனசாட்சியில போய் அந்த சிஸ்டர் சொல்றேன், ஒரு டிராமா ஆக்ட் கொடுக்குறோம். சிஸ்டர் வாங்கிக்க, பொருள் நல்லா இருக்கு பாருங்க, நான் கூட வாங்கிட்டேன். இவங்க வாங்கும்போது அவங்களுக்கு விலை என்ன? உங்க விலை கிடையாது, வேற விலை. இப்போ உங்க பார்வையில அவங்கள பார்த்தா இழிச்சவாய் மாதிரி தெரியும். அவங்கள பார்க்கும்போது அவங்க எப்படி தெரியுது? இழிச்சவாயா. நம்ம ஒரு 5000 ரூபாய் கம்மியா வாங்கிட்டான், அவன் பாரு அதே பொருள் 5000 ரூபாய் கூட கொடுத்து வாங்கிருக்கேன். ஏன்னா அவர் கையில கடவுள் இருக்கிற மாதிரி, அவங்க கையில கடவுள் இல்லாத மாதிரி. உங்க கண்கள் என்னைக்கெல்லாம் அவங்கள பாக்குறீங்களோ அந்த கடைக்காரன் ஞாபகம்.
கடவுளை பத்தி ஞாபகம் வரல. இவன் எதை கும்பிடுறான் தெரியுமா? ஒரு பெரிய பொருள், 1 லட்சம் ரூபாய்க்கு பிரிட்ஜை வாங்கியிருக்கிறான். அது லாரியில கொண்டு வந்து இறக்கலாம் பாருங்க. அந்த லாரிக்கு கும்பிட்டுருக்கிறான். வா லாரி, அந்த பிரிட்ஜை கொண்டாந்து இறக்கணும்ல, ஒரு கோடி ஸ்தோத்திரம். லாரி, என் டியர் லாரி, அன்பான லாரி, உனக்கு கோடி ஸ்தோத்திரம். டேய், 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பிரிட்ஜ் வாங்கிக்கலாம். இந்த தயாரிப்புக்காரன் பற்றி தெரியுமாடா உனக்கு? இது எந்த கம்பெனி தெரியுமாடா? எத்தனை பேர் உடைக்கிறான் தெரியுமாடா இந்த கம்பெனில? இது எவ்வளவு நாள் உனக்கு உடைக்கணும்? இதுக்கு கும்பிடு போடுறாங்க. ஆனா 500 ரூபாய் கொடுத்து இறக்கி கொண்டாந்து கொடுத்துட்டு போனா பாருங்க, லாரிக்கு கும்பிடு போட்டுக்கிறான். இன்னைக்கு நீயும் நானும் தேவனை விட்டுட்டு உன் பொழப்புல வந்த 100 ரூபாயை போட்டு ஸ்தோத்திரம் இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே. உங்களை பார்த்து ஞானத்தங்கமா பார்க்கிறார். அவரை விட்டு அலைந்து போனார். ஆனால் நாம் எல்லாருமாக ஒரே பாத்திரமாக இருப்போமானால், அவருக்கு பங்குள்ளவர்களாக இருக்குமானால், கடைக்காரர் சொல்வார், எங்க உங்களுக்கு தெரிஞ்சவர் அவங்களை கூப்பிடுங்க, அம்மா இங்க வாங்க, இவங்களுக்கு 5000 ரூபாய் கம்மி பண்றோம் உங்களுக்கு. இப்ப எங்க முளைச்சது அந்த காலம்? ஒரு கடைக்கார மூலியமா முளைச்சது. தேவச்சனமே சுயம் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான் கடைக்காரன். இங்க அங்க 5 கண்ண கம்மி பண்ணுவோம், அங்க 5 ஏத்துவோம், நமக்கு மொத்தத்துல லாஸ் 2500 ரூபாய். இவன் கேட்டாலும் கேட்காட்டாலும் நான் 2500 ரூபாய் கம்மி பண்ணலாம் தான் இருந்தா 2 பேருக்குமே. ஆனா இங்க விட்டதை எங்க பிடிக்கிறான்? அங்க பிடிக்கிறான் கடைக்காரன். நீ வியாபாரத்துக்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற. கம் டு தி ரியாலிட்டி பொசிஷன். இப்போ 18ல இருந்து 26 நம்ம தியானம் பண்ணணும் இன்ட்ரோடக்ஷன்ல. இப்போ 18 to 26 அது பலிகள் மூலமாக சாபத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்வு காமிக்க போகும். இது வரைக்கும் பிசிக்கலா பார்த்தோம். இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 1லிருந்து நம்ம பார்த்தது 17 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். ஆனா 18ல இருந்து 26 வரைக்கும் பலிகள் மூலமாக நாம் கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கையை காமிக்கிறது. It is the way of sacrifice, not positive but negative. 1லிருந்து 13 வரைக்கும் இந்த வேர்ட் திருஷ்டாந்தங்கள் நாம் சரியா செயல்படல, அதனால வந்த டிஃபெக்டிவ் நேச்சர். அப்போ வார்த்தை நம்ம இந்த வாயிலிருந்து பிரகடனப்படுத்தப்படுவது, எதிராளியிலிருந்து பிரகடனப்படுத்தப்படுவது, இவைகள்ல நாம் தேவனுடைய வல்லமையில இருந்தா எதிராளிகள்ல இருந்து வருகிற அந்த வார்த்தை உங்களுக்கு ஒண்ணும் தொடாது. இப்போ பலிகள்ல நம்ம பார்க்க போறோம். அது நம்ம இப்ப பார்த்தோம்னா it will take another 1 hour. So introduction நெக்ஸ்ட் சண்டேல தான் பார்க்க போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.